வெல்கம் டு பப்ளிக் சேவை. ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9144 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு அப் டு 98,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் பேஜ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜை பொறுத்தளவுக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கு தான் வேலைவாய்ப்பு தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழு தகவலையுமே பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட் ஹிண்ட்டு நம்ம தற்சமயம் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிரியேட் அக்கௌண்ட், அதுக்கடுத்து ஆல்ரெடி ஐ ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஐ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரயில்வே துறையின் மூலமாக வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க, ரயில்வே துறையில் இது வரைக்கும் வேலை சம்மந்தமாக அப்ளை பண்ணது கிடையாது அப்படின்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொசிஷன் ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதை ஓகே பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியன் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடி அண்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி டைப் பண்ணிங்க அப்படின்னா மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. இங்கே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே யூசர், அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு என்ன காம்பினேஷனில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டர், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி காம்பினேஷனில் வந்துட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக இங்கே கொடுத்துருக்கிற வந்து என்டர் கேப்சா கோடு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதன் மூலயமா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கணும், என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேஸ்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக தான் எடுக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த டெக்னீஷியன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரைட்டியான டெக்னீஷியன் சம்மந்தமான ரயில்வே துறையில் உள்ள அனைத்துக்குமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனான டேட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 9/3/2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு 8/4/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது கரெக்ஷன்ஸ் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு 9/4/2024 அன்னைக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேட்டில் வந்துட்டு 18/4/2024 இந்த டேட் வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ ஏதாவது நீங்கள் கரெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல், டெக்னீஷியன் கிரேடு 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டெக்னீஷியன்ஸ் கிரேடு 1 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 5 படி சேலரி கொடுக்குறாங்க. 29,200 கொடுக்குறாங்க. அதுக்கு கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா 19,900 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயசு கம்ப்ளீட் பண்ணவங்கலேருந்து 36 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரேடு 3க்கு 33 வயசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9,144 வேகன்சி இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய
ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரயில்வே துறையின் மூலமாக அப்ளை பண்ணுறதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ், நீங்கள் எக்ஸ் ஆர்மியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின பிடபிள்யூசி இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முழுசாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டீட்டெயில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் பெண்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஜான்சிஸ்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா 250 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக அனெக்ஸ் ஏயில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரேட் 1ல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் சம்மந்தமாக கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரிசோர்ஸிங், அதுக்காக தான் பார்த்தா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. 100 மார்க்ஸுக்கு வந்துட்டு 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்ததாக கிரேட் 3க்கு எப்படி கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமாக இருக்கும். நீங்கள் ஜென்ரல் வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் ரிஜிஸ்டரிங் இருக்கும். அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 100 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 90 நிமிஷத்தில் நீங்கள் வந்து டூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை அதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற முழு தகவலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கான அஃபிஷியல் வெப்சைட், மாநிலத்துக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீங்கள் தமிழ்நாடை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கொடுத்துருக்காங்க. www.rrpchennai.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாக நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடியாக இருக்கட்டும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வர்றது, ஸோ ரிசல்ட் வெளியிடுறது எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்னை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த சென்னையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லா ஜாபுக்காகவுமே அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தா ஃபிசிஃபிக்காகவும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல்டர், ஃபிட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கேம்ப் டிரைவர், அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்என்டி, அதுக்கடுத்து டர்னர், வெல்டர் அப்படின்ற ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 18 வேகன்சி, அதாவது 18 ஜாப் போஸ்டிங் சம்மந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சி வேணும் அப்படின்ற முழு தகவலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக நீங்கள் என்னென்ன கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் சென்னை மட்டுமே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸில் வந்து டோட்டலாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. 346 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்டிங்காக எடுக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 23 அவைலபிளாக இருக்குது. மேலும் இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம செல்லுங்க ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.